திருச்சிற்றம்பலம். அரர்ம பார்வதீபதே அரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கழியாத வரும் யானை கடல் நாழும் மரவா மல்லழியாழு மலர் தூவும் அடியார்கள் உழமாற வழியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பகுதியை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் நமக்கு சென்ற வாரத்தில் 41வது பாடல் பார்த்தோம். முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை நீரில் கடிப்ப மூழ்கி விதுலை செய்வேனை விடுதி கண்டாய், விடக்கு ஊன் மிடைந்த சிதலை செய் காயம் பொறேன். சிவனே முறையோ முறையோ திதலை செய் பூன்முலை மங்கை பங்கா என் சிவகதியே என்பதாக கருணையே வடிவான அம்மையை ஒரு பாகமாக கொண்டவனே, எனக்கு கதியாக சிவகதியாக விடுவோர் தரக்கூடிய இறைவா எம்பெருமானே, கொடிய ஆசை இதிலே மூழ்கி இந்த பெண்களுடைய இன்பத்திலே அப்படியே இருந்து, அந்த பெண்களுடைய இன்பம் என்பது முதலை எப்படி பற்றி கொள்ளுமோ அது போல, முற்கணு முதலையும் கொண்டது விடா என்பது போல இந்த பெண் மயக்கத்திலே இருக்கும் என்னை விடுவாயா என்று கூறி, இந்த உடல் துன்பம் தரக்கூடிய இந்த உடல் காயம் பொறேன் சிவனே முறையோ முறையோ என்றெல்லாம் சொல்கிறார். சொல்லி இப்போ அந்த 41வது பாடல், இந்த 50 பாடல்களுமே பார்த்தீங்கன்னா அந்தாதி வகையிலேயே அமைத்து கொடுத்திருக்கிறார் மணிவாசக பெருந்தகையார். அப்போ அந்த அந்தாதி என்பது சொல்லால் மட்டுமல்ல பொருளாலும் அந்தாதி தொடர்பாகவே அமைந்திருக்கும். இப்போ இந்த 41வது பாடலில் காயம் பொறேன், இந்த உடம்பு வேண்டாம்ப்பா அப்படிங்கிறார். எத்தனை ஒரு துன்பத்தை எனக்கு செய்து கொண்டு இருக்கிறது இந்த காயம், இந்த உடம்பு. ஏன்னா ஆட்கொண்ட மாத்திரத்தில் இறைவன் ஆட்கொண்டார், திருவடி சார்பு கொடுத்தார். ஆனாலும் கூட உடல், இந்த உடல் வந்ததற்கு காரணம் பிராரப்த வினை. அந்த பிராரப்த வினையை அனுபவித்து கணிக்க வேண்டும். அதன் பொருட்டாக இருக்கும் இந்த உடம்பு, அதன் மூலம் வரக்கூடிய துன்பம் என்னால் பொறுக்க முடியல அப்படின்னு சொல்கிறார். அதையே மீண்டும் கொண்டு வருகிறார். 42வது பாடலில் பாருங்கள், இந்த உடம்பை வைத்தே சொல்கிறார். இப்போ உடம்பு என்பது இவருக்கு மாணிக்கவாசகருக்கு, நம் போன்றவர்களுக்கு வினையை கழிக்க கொடுத்த உடம்பு. அதனால் ஆகாமிய வினை சஞ்சிதத்திலிருந்து வந்தது, பிராரப்தமாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அது மேல் வினையாக ஏறும்போது ஆகாமியமாக. அப்போ சஞ்சிதம் என்பது கிடைவினை, பிராரப்தம் என்பது இப்போ நடப்பு வினை, இப்போ அச்சிவில் இருக்கும் பாருங்க, அது நடப்பு வினை. ஆகாமியம் என்பது ஏறுவினையாக. இப்படி கொடு வினை, கொடுக்கின்ற வினையாக, நமக்கு இன்ப துன்பத்தை கொடுக்கும் வினை, அதான் கொடு வினை என்று சொல்லக்கூடியது. அந்த துன்பம் அவர்களுக்கு, இப்போ அவர்கள் நல்ல சார்பு பெற்றவர்கள். என்ன சார்பு? சிவச்சார்பு. நாம் மலச்சார்பில் கிடக்கும், மும்மலங்களோடு கூடிய அந்த சார்பில் இருக்கும். அவர்களோ சிவச்சார்பு பெற்றவர்கள். ஆனாலும் சிவச்சார்பு பெற்றாலும் சிவன் முக்தர்களாக இருந்தாலும் உடல் வாதனை என்பது உண்டு. இதைத்தான் அங்கே சிவனே முறையோ முறையோ காயம் பொறேன் என்றெல்லாம் 41வது பாடலில் சொன்னார். மீண்டும் 42வது பாடல் அதை ஒட்டியே அழகாக சொல்கிறார் பாருங்கள். கதி அடியேற்கு உன் கடல் தந்து அருளவும் ஊன்களியா விதி அடியேனை விடுதி கண்டாய், வெண் தலை முளையில் பதி உடைவாள் அறப்பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி மதி நெடுநீரில் குளித்து ஒழிக்கும் சடை மன்னவனே. இன்னும் ரொம்ப அருமையான ஒரு பாடல், சொல்நயம் பொருள்நயம் கொண்டதான ஒரு பாடல். முத்தான்மா, இவர் சீவன் முக்தர்.
திருவடி சார்பு பெற்றவர். அதை அழகாக சொல்கிறார். கதி அடியேற்கு, நல்ல சிவகதி பேர் எனக்கு கொடுத்துருக்கப்பா. உன் கடல் தந்து அருளவும், உன்னுடைய திருவடி சார்பையே கொடுத்துட்டேன். அப்போ அந்த இன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போதும் ஒரு தடங்கள் வருது. என்ன அப்படின்னா, இந்த ஒரு பெருங்காய டப்பா, அதில் காயமெல்லாம் காலி ஆயிட்டு, ஆனாலும் கூட அந்த காய வாசம் அந்த டப்பாவை எதுக்கு நம்ம பயன்படுத்த முடியாமல் வேறு ஒரு பொருள் உள்ளே போட்டாலும் காய வாசம் தான் தூக்கிட்டு வரும். இப்போ அதுக்குள்ளே ஒரு பாயசத்தை ஊற்றி குடிங்க, பாயாச வாசத்தை காட்டிலும் அந்த ஏலக்காய் வாசத்தை காட்டிலும் காய வாசம் டாமினேட் பண்ணும். இப்போ அவர் அதைத்தான் சொல்கிறார். உன்னுடைய திருவடி சார்பு கொடுத்துட்ட. இந்த திருவடி சார்பு என்பது வேறு அப்பேற்பட்ட தேன் அமுதம் போன்றதான். அதை நான் அனுபவிக்கலான்னு பார்த்தா இந்த காயம், அதில் இருக்கக்கூடிய வாசனாமலம், அது போல இந்த பிராரப்தம், இதை அனுபவிக்க வந்த இந்த ஊன் உடம்பு, இது என்ன கொஞ்சம் தடுக்குதே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். கதி அடியேற்கு, கதி என்றால் அது சிவகதி பேரு, ஆணவ மலம் முழுக்க நீங்கிய நிலை. இந்த கதி எப்படி வந்தது அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும். கதினா சிவகதி தான். அந்த சிவகதி என்பது இவர்கள் அடைந்தார்கள். அடைந்த அருளாளர்கள் நம்ம பட்டியல் போடலாம் எல்லாரையுமே. அவர்கள் ஒரு பிறவியில் அடைந்தார்களா? இல்லை, எத்தனையோ பிறவி பிறந்து அந்த மலம், அந்த பல பிறவிகளில் பிறந்து சிவ புண்ணியம். அதுக்காக தான் அடிக்கடி சொல்கிறது, உலக புண்ணியம் ஒன்று உண்டு, சிவ புண்ணியம் என்று ஒன்று உண்டு. இந்த சிவ புண்ணியம்தான் நமக்கு மேலான ஞானத்தை, சிவ ஞானத்தை தரக்கூடியது. இப்போ இந்த மார்கழி மாதம் நமக்கெல்லாம் ஒரு அருமையான காலம். இது தேவர்கள் வெளிப்பட்ட காலம் என்று கூட சொல்வார்கள். இந்த மார்கழி மாதம் என்பது அதிகாலை நேரம், குளிர் நிறைந்த நேரம். இந்த வேளையிலே, அதிகாலை வேளையிலே இறைவனை வணங்கி வழிபடுதல் என்பது உடலுக்கு மட்டுமல்ல, உடலுக்கும் ஆரோக்கியம்தான், உயிரை உறுதி செய்வதை. இது மேலான ஒரு சிவபுண்ணிய காலங்கள். இதெல்லாம் தவறவே விடாதீங்க. மார்கழி மாதத்தை காலையில் கோவிலுக்கு பக்கத்தில் போனால் பயமாக இருக்குது, எங்களுக்கு தூரமாக இருக்குது, போக முடியாத சூழல், உடம்பு அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் வீட்டில் எந்திரிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் அநேகமாக வரக்கூடாது. நமக்கு நாமே தைரியத்தை, என்னால் முடியாது, அந்த குளிரில் குளிரே இல்லைங்க. இப்போ மார்கழி மாதம் ரொம்ப கம்மி. ஒரு காலத்தில் இருந்த குளிருக்கு இப்போ ரொம்ப போன வருஷம்லாம் சுத்தமாக குளிர் கிடையாது. இந்த வருஷம் ஒரு லேசாக வந்த மாதிரி இருந்தது, அது கூட இன்றைக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா மழைக்குரிய இறுக்கங்கள் வர ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா தண்ணியை தலையில் வழியாக ஊற்றும் போதே அப்படி ஒரு நடுக்கம் வரும். அந்த நடுக்கம்லாம் இப்போ இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனாலும் கூட இந்த மார்கழி மாதம் மிக உயர்ந்தது. இந்த காலங்களை நாம் பயன்படுத்தணும், அதிகாலை நேரத்தை பயன்படுத்தணும். இந்த நேரத்தில் எழுந்து விளக்கை ஏற்றி வைத்து அருமையான பாடல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த திருவம்பாவை 20 பாடலும், திருப்பள்ளி எழுச்சி 10 பாடலும் அப்படியே வாய்விட்டு சப்தமாக அந்த வாய்விட்டு பாட 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 நம்முடைய உடல் நல்ல ஒரு ஆரோக்கியம். அது இன்னும் சொல்லப்போனால் இந்த மூச்சு, அந்த சுவாசம் ரொம்ப சீரிய முறையில் அதெல்லாம் வச்சு தான் இந்த பாடல்களை எல்லாம் மந்திர சொற்கள் வைத்தார்கள். இன்னும் ஐயோ இந்த குளிர்களை எந்திரிச்சு எப்படிங்க பாடுறது, நீங்கள் பாடி பார்த்துட்டு சொல்லுங்கள். பயந்து உட்காந்தா எப்பயுமே எதுவுமே செய்ய முடியாது. அந்த நுரையீரலுக்கு போகக்கூடிய மூச்சுக்காற்று ரொம்ப சீராக சென்று அந்த நுரையீரலையே நல்ல முறையில் வைக்கும். மூச்சு வாங்கிறது, இழைக்கிறது, இதெல்லாம் இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்டது. இந்த நோய்களெல்லாம் நீங்கக்கூடிய காலம் இந்த அதிகாலை நேரம். நிறைய பேருக்கு அது தெரியலை. இந்த குளிரில் எழுந்திரிச்சா நமக்கு சேராது, இந்த குளிரில் குளித்தா நமக்கு சேராது, இப்படி ஒரு முத்திரையை குத்தி வச்சுட்டு எதையுமே செயல்படாமல் நம்ம இருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் துணிஞ்சு செயல்படணும். என்ன வருது பார்ப்போம் அப்படின்னு.
ஆனால் அதனுடைய பலனும் அளவு கடந்தது. நீங்கள் அனுபவிக்கணும். இனி கேட்டாங்க நாங்கள் அனுபவித்ததுனால தான் சொல்கிறோம், சும்மாலாம் புஸ்தகத்தை படிச்சுட்டுலாம் சொல்லலை, அனுபவத்தில் தான் சொல்கிறோம். காலையில் எந்திரிச்சு குளிச்சு பாருங்கள், அதுலேயும் தலைவலியாக குளிச்சு பாருங்கள். அதெல்லாம் சளியே பிடிக்காது, எப்பேற்பட்ட வயசாளிக்கு கூட பிடிக்காது. இந்த நல்ல ஒரு மூச்சு காற்று அப்படியே உள்ளே வெளியேயும் போக வர நல்ல ஒரு ஆரோக்கியம் நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். இதில் சிவ புண்ணியங்க. இன்னொன்று இதுதான் சிவ புண்ணியம். நல்லா வாய்விட்டு படித்தல் அப்படின்றது இது சரியை, ஞானத்தில் சரியை. வாய்விட்டு படித்தல், வாய்விட்டு சப்தம் போட்டு பாடுதல், இதெல்லாம் சரியை. அப்போ இந்த சிவ புண்ணியத்தை முன் பிறவியில் ஈட்டியவர்கள். அது ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அப்படி வந்து சிவ புண்ணியை ஈட்டிய அந்த சிறப்பினாலும் அந்த சிவப்புண்ணியம் வர 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 இறைவனுடைய கண்ணோக்கு பெறுவோம். கண்ணோக்கு, இறைவனுடைய கண்ணோக்கு பெறணுங்க. நம்ம பெற்றால் இறைவனுடைய நோக்கு பெற்ற மாத்திரத்திலே அப்புறம் அவருடைய திருடி சார்பு இதெல்லாம் அப்படி வரிசையா என்னுடைய கண்ணோக்கு பெற்ற மாத்திரத்தில் இருவினை ஒப்பு மலபரி பாகம், அதுக்கப்புறம் சத்தினி பாதம், திருவருள் வீழ்ச்சி, அதுதான் திருவடி சார்பு. அவ்வளோதான். இதையெல்லாம் இவங்க அனுபவித்தாங்க. மணிக்க வாசகர் அனுபவித்தார். அதைத்தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த பாட்டில் கதி அடியேற்கு ஒரு வார்த்தையில் சொல்லி போயிட்டார். சிவகதி அடைந்த இந்த அடியேற்கு உண்கழல் தந்து அருளவும். இப்போ அந்த சிவகதி அப்படின்னு பார்க்கும்போதே சிவ புண்ணியம், அந்த சிவ புண்ணியத்தினால் அந்த மலபரிபாகம், இருவினை ஒப்பு மலபரிபாகம் அதையெல்லாம் வந்து அந்த திருவருள் நோக்கு கிடைத்து திருவடி சார்பு பெற்றதை இந்த வார்த்தையில் ரொம்ப அழகாக சொல்லிட்டார். கதி அடியேற்க உண்கழல் தந்து அருளவும். உடைய திருவடி சார்பு கொடுத்துட்டேன். உன் கழல் தந்து அருளவும். ஆனாலும் கூட ஊன் களியா. ஆனால் அந்த உடம்பு இருக்கேப்பா, ஊன் என்பது இங்கே உடம்பு. ஊன் களியா விதி அடியேனை விடுதி கண்டாய். இன்னும் உடம்போடு குடியிருக்கிறேனே. அப்போ இந்த உடம்பு சார்பு இருக்க இருக்க மீண்டும் மீண்டும் உலக நுகர்ச்சி எல்லாம் எனக்கு வருமே. அவர்களுக்கு வராது, ஆனாலும் கூட நம் போன்றவர்களுக்காக சொல்லி வைக்கிறார். விதி அடியேனை. விதி என்பது விதிக்கப்பட்டது. இந்த பிராரப்த விதி என்பது இத்தனை காலம் இந்த உடம்போடு கூடி அனுபவம் என்பது உண்டு என்பதை நமக்கு எடுத்து சொல்வது தான் விதி அடியேனை. விதிக்கப்பட்ட பிராரப்தத்தை அடியேனை என்னை விட்டுருவியாப்பா? விடமாட்டேன். இந்த உலக சார்பு எனக்கு நேர்ந்து விடாது, என்னை விடமாட்டாய் என்பது போல அழகாக சொல்லி, அப்போ இந்த பிரபஞ்ச வைராக்கியம் உடைய இந்த ஆன்மா என்பதை சொல்வது போல விதி விடுதி கண்டா என்று சொல்லி, அதுக்கு இப்படி நீ விடமாட்ட அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் இல்லையா? நாமெல்லாம் உணரணும். அவர் உணர்ந்தவர், நாம் உணர்றதுக்காக ஒன்று சொல்கிறார். அடையாளம் சொல்லுவாங்க இல்லையா? அவர் இப்படிப்பட்டவர்ப்பா, அது பார்த்தாலே தெரியலையா அவனுக்கு அப்படின்னு பார்க்க பாரு. அதுபோல் இங்கே நமக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். இறைவனுடைய அடையாளம். இந்த அடையாளம் தாங்க நமக்கெல்லாம் இன்றைக்கி மனசுக்கு ரொம்ப ஒரு தெம்பு. அப்பா எனக்கு ஒன்று வராது, சாமி எப்படி வச்சுருக்காரு பார், ஜடாமுடியில் என்னெல்லாம் இருக்கு பார். இந்த ஜடாமுடியைத்தான் சொல்கிறார். வெண்தலை முளையில் ஒரு வார்த்தை கொடுக்குறார். நல்ல வெண்மையான இந்த பிரம்ம கபாலத்தை ஜடாமுடியிலே கொண்ட இறைவன் எம்பெருமான். வெண்மையான தலைனால இந்த பிரம்மா வந்து வேதங்களை நன்றாக கற்றவன், ஏராளமான தவங்களை செய்தவன், தவத்தில் சிறந்தவன். அதனால் அவனுடைய தலை எப்படி இருக்கு? நல்ல படித்த தலை, வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு, சாத்விக குணத்தோடு. ஆனாலும் கூட அதில் ஒரு ஆணவம் வந்தப்போ சாமி அப்படி கிள்ளி தூக்குனார். அப்புறம் இன்னொன்று, இந்த வெண்தலை என்ற போது பிரம்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த காலம் முடியும் போது இறைச்சார்பு பெறுதல். அப்போ அந்த இறைச்சார்பு பெற்ற அந்த தலை எங்கே இருக்கிறது? இறைவனுடைய ஜடாமுடியிலே இருக்கிறது. தலை மாலையை தலைக்கு அணிந்த பெருமான், தலைக்கு தலைமாலை அணிந்த பெருமான். இதெல்லாம் நம்ம திருமுறையில் அழகாக சொல்லப்படுது. தலையிலே தலைமாலை அணிந்த பெருமான், கழுத்திலே கபால மாலையை அணிந்த பெருமான்,
இதெல்லாம் இவர்களுடைய காலம் குறிப்பிடப்படுகிறது. பிரம்மாவுக்கு ஒரு காலம், திருமாலுக்கு ஒரு காலம் என்று காலங்கள் குறிப்பிடப்படுகிறது. அப்போ இந்த பிரம்ம கபாலத்தை ஜடாமுடியிலே கொண்ட இறைவன். ஒரு கபாலம் அப்படின்னாலே மண்டை ஓடு. அதில் இந்த கண் இருக்க இடத்துல 2 தொலை இருக்கும், மூக்கு இருக்க இடத்துல 2 தொலை இருக்கும். அது நம்ம பார்த்துருப்போம், படத்துலையோ எதுலையோ நம்ம பார்த்துருக்கோம். மூக்கு இருக்க இடத்துல, வாய் இருக்கிற இடத்துல அப்படி ஒரு மாதிரி பல்லு பார்க்கவே பயமாக இருக்கிற மாதிரி, காது இருக்கிற இடத்துல இப்படி துளைகள் எல்லாம் அங்கே இருக்கும். இங்கேயும் இருக்குது. எந்த கபாலத்தில்? பிரம்ம கபாலத்தில். எவ்வளோ ஒரு அருமையான கெட்டப் கொண்டு வர்றாரு பாருங்க, நமக்கு காமிக்கிறார் அந்த கெட்டப்பை. இறைவனுடைய ஜடாமுடியில் இருக்கிற ஒரு கபாலம், அது நல்ல விளைவிலேன்னு இருக்க தலை, அந்த வெண்தலை, அந்த முளைனா ஓட்டை, வெண்தலை முளையில் அந்த ஓட்டையில் கண், மூக்கு, காது, வாய் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் பதின்ற ஒரு சொல் இருக்கு. அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி பக்கத்தில் பதிதல்னு எழுதிக்கோங்க வேணாம். பதிதல், இது முதல் நிலை தொழில் பெயர். முதல் நிலை தொழில் பெயர். தொழில் பெயர் இது. அதாவது பதினா பதிதல், அப்படி தங்குதல், ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது. அது முதல் எழுத்து மட்டும் அங்கே வருது, அதுதான் பதி அப்படின்னு இருக்கு. பதி கமா போட்டுக்கோங்க. உடைய, பதிதலை உடைய, தங்குதலை உடைய. எங்கே தங்கியிருக்கான்? ஓட்டையில். கண்ணில் 2 ஓட்டை, மூக்கில் 2 ஓட்டை இருக்கு இல்லையா? ஒரு மண்டை ஓடு. நல்லா அப்படியே மனசுக்குள்ளே ஒரு கற்பனையை ஓட்டிப்பாருங்க. நல்ல விளைவிலேன்னு இருக்க மண்டை ஓடு இறைவனுடைய ஜடாமுடியில் இருக்குது. அதில் ஓட்டையெல்லாம் இருக்குது. அந்த முளை அதில் போய் பதிஞ்சு, அதாவது தங்கி போய் உட்காந்துருக்கு. எது அப்படின்னா பதி உடைய, தங்கி இருக்கக்கூடிய வாழ் அரவு. நல்ல அழகான வாழ் போன்ற அப்படின்னா ஒளி மிகுந்ததை அப்படி கூட சொல்லலாம். இதை வாழ் அரவு. அரவு அப்படின்னா பாம்பு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாம்பு நல்ல ஒளி பொருந்திய ஒரு பாம்பு. இந்த இடத்துல ஒளி பொருந்திய பாம்புங்கிறாங்க. பாம்புனாலே நம்ம அறியாமல் இருள்வோம். இங்கே இருக்கிற பாம்பு நல்ல பாம்பு. நல்ல பாம்புனா இதில் இல்லை, பக்குவம் பெற்ற நிலையில் உள்ள ஒரு பாம்பு. இல்லைன்னா இறை சார்பு கிடைக்குமாங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த பாம்பு இறை சார்பு பெற்றது. அதனால் அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறார். வாழ் அற. வாழ் அற அப்படின்னு இருக்கா? வாழ் குட்டல் அரவுன்னு போட்டுக்கலாம். அரா. அரனா பாம்பு. அரா. அராதான். அதுவும் அப்படி குறுகி வந்திருக்கு, செய்யுளுக்காக குறுகி வந்திருக்கு. அப்போ வாழ் அற. பார்த்து. பார்த்து அப்படின்றதுல பக்கத்தில் ஒரு சின்ன பிராக்கெட்டை போட்டு மதியை பார்த்துன்னு போட்டுக்கலாம். இதை செய்யப்படும் பொருளாக மதியை கொண்டு வாங்க. எதை பார்த்து அப்படின்னா மதின சந்திரன் அங்கே இருக்குது. இப்போ ஒரு மண்டை ஓடு இருக்குது. அந்த மண்டை ஓடு ஓட்டைக்குள்ளே எல்லாம் என்ன இருக்கு? பாம்பு இருக்குது. இந்த பாம்பு எதை பார்க்குது? பார்த்துன்னு இருக்கா. அதுக்கு முன்னாடி மதின்னு போட்டுக்காங்க. மதியை பார்த்து. சரியா? இப்போ பார்த்துட்டு எதை பார்த்துட்டு? சந்திரனை பார்த்துட்டு, ஆகா நமக்கு சாப்பாடு கிடச்சிட்டே அப்படின்னு வேகமாக படம் எடுத்துச்சான். எந்த இடத்துல இருக்கிறது? ஜடாமுடி. ஞானமே வடிவான ஜடாமுடி. இங்கே உட்காந்துக்கிட்டு சாப்பாட்டை தேடுற ஒரு பாம்பு. எவ்வளோ ஒரு அருமையான நயம் பாருங்களேன். இது எவ்வளோ ஒரு அருமையான நயம். அருமை அருமை அருமை. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வச்சு பார்ப்போம். நல்லா முற்றுவதல் பாடுவாங்க. முற்றுவதல் பாடி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே என்னமோ அது ஒரு சூடாக கொண்டு வர மாட்டேங்கிறாங்களே, தொண்டை வலிக்குதே அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம். படிக்கிறது திருவாசகம், நினைக்கிறதில்ல நம்ம உடம்பை பற்றி. இன்னும் கோயிலுக்குள்ளே போனாலும் சாமியை கும்பிட்டுட்டு இருக்கும்போதே எங்கெங்கேயோ நினப்பெல்லாம் ஓடி போயிடும். யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த பாம்பு இருக்கிற இடம் ஜடாமுடி. நல்ல ஞானமே வடிவான ஒரு ஜடாமுடி. அதில் உட்காந்துட்டு இந்த மதியை பார்த்து இறை, ஆஹா நமக்கு சாப்பாடு கிடச்சிட்டு. இறைனா சாப்பாடு. இறை பைத்து, நமக்கு சாப்பாடு கிடச்சிட்டு அப்படின்னு நினைந்து. இறை பைத்துனா நமக்கு நல்ல உணவு அப்படின்னு நினைந்து அப்படியே படம் எடுக்குது. எடுத்த மாத்திரத்தில் ஒரு வினாடியில் யோசிக்க, ஆகா நம்ம எங்கே இருக்கிறோம்? சாமியோடைய ஜடாமுடியில் இருக்கோம்.
இப்போ போய் இந்த சாப்பாட்டை போய் நினச்சமே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே எடுத்த படத்தை அப்படி சுருக்கிட்டான். முதல்ல படம் எடுத்துச்சு, இப்போ சுருங்க பைத்து சுருங்க அஞ்சி. இப்போ சுருங்க வரைக்கும் கம்மா போட்டுக்கோங்க. இது வரைக்கும் இந்த அரவு, அதாவது பாம்புடைய செயல். வாழ் அற பார்த்து மதியை பார்த்து இறை பைத்து சுருங்க. முதல்ல சாப்பாடுன்னு நினச்சிட்டு வேகமாக வந்தது, இப்போ சுருங்கிட்டு அப்படியே சுருக்கிட்டு கம்மா போட்டுக்கோங்க. இது வரைக்கும் பாம்போடைய வேலை. அடுத்து பக்கத்தில் இருக்கிற மதி சந்திரன் இருக்கு இல்லையா, அது அங்கே ஜடாமுடியில் இருக்காங்க. அதை பார்த்து தானே இது சாப்பாடுன்னு போய் கடிக்க வருது. இது என்ன செய்யுது? அஞ்சு தான். அஞ்சு மதி, மதி அஞ்சி. இந்த சந்திரன் பயப்படுது, ஆகா இந்த பாம்பு வந்து கடிக்க வருதே அப்படின்னு மதி அஞ்சி நெடுநீரில் குளித்து ஒழிக்கும். நெடுநீரில் குளித்து ஒழிக்கும்னா இந்த கங்கை நீர் அங்கே சாமி தலையில் வச்சுருக்காரு. இப்போ அடுத்த பொருள் இருக்குதா? முதல்ல என்ன சொன்னார்? ஒரு நல்ல வெண்மையான பிரம்ம கபாலம் வெண்தலை. அடுத்து பாம்பு, வாழ் அரவு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடைமொழி பாருங்கள். வெண்தலை ஒன்று, வாழ் அரவு ஒன்று, இந்த மதி ஒன்று, மூணாவது பொருள் மதி ஒன்று. இப்போது நெடுநீர் நாலு பொருளாச்சு. நெடுநீரில் குளித்து, உடனே அஞ்சி நெடுநீரில் குளித்து. இந்த பாம்பு கடிக்க வருது, நம்மளை சாப்பிட வருதுன்னு பயந்து இந்த சந்திரன் பயந்து போய் பக்கத்தில் தண்ணி இருக்குது, இதில் போய் ஒளிஞ்சுக்கிடுவோம், ஏன்னா இது பிரவாகமாக இருக்குது தண்ணி, அங்கே போய் ஒளிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே போய் நெடுநீரில் குளித்து ஒழிக்கும். எப்படி ஒரு அழகான ஒரு சிச்சுவேஷன் இங்கே கொண்டு வரார் பாருங்க சுவாமி. இந்த 4 பொருளையும் தூக்கி ஒரு இடத்துல வச்சார். அந்த இடம் எது? ஜடாமுடி. ஞானமே வடிவான ஜடாமுடி. அஞ்ஞானம் கொண்ட பொருள்கள் தன் தவறை உணர்ந்த போது, இந்த மதியெல்லாம் அப்படி தான் வந்தது தான். திருவடி சார்பு பெற்ற போது தலையில் சூடிக்கொண்டார். அதே மாதிரி தான் பாம்பு. இந்த வாழறான்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அப்போ அதையும் கொண்டு வந்து தலையில் வச்சார். பிரம்ம கபாலம் அதையும் கொண்டு வந்து வச்சார். இப்படி ஞானச்சார்பு பெற்ற போதும் பாம்பு தான் வேலையை காமிக்குது, மதி தான் வேலையை காமிக்குது. யோசிச்சு பாருங்க. கொஞ்சமாவது நம்ம இருக்கிற இடம் எதுன்னு அவங்களுக்கு தெரியுதா? தெரியலை. அதை போல அப்படிங்கிற இந்த இடம் ஞானமே வடிவான இடம். இந்த இடத்துல பகை கிடையாது, சினம் கிடையாது, அமைதியான ஒரு சூழல் இது, ஆணவம் கிடையாது. இப்படிப்பட்ட இடத்துல போய் இந்த எண்ணங்கள் வந்ததே, இதுக்கு சாப்பிடணும் எண்ணம், இதுக்கு பயந்து ஒளியணுன்ற எண்ணம் இப்படி வந்ததே அப்படின்னு சொல்கிறார். சடை மன்னனே, இப்படித்தான் நானும் இருக்கிறேன், உன்னுடைய திருவடி சார்பு பெற்றுட்டேன், ஆனாலும் கூட இந்த உடம்பு கழியாதா என்று ஏங்கி தவிச்சு போய் கிடக்கு. இவங்க இருக்கிற மாதிரி தான் நான் இருக்கேன். எவ்வளோ ஒரு அருமை பாருங்களேன். இந்த வினையை இந்த பாம்பு அப்படின்னு சொல்லும்போது வினையாக வச்சுக்கலாம். இந்த சந்திரன் நம்ம தான், ஆன்மா தான், உயிர் தான். அதனுடைய அச்சம் அப்படின்றது இந்த வாசனா மலம்தான். எவ்வளோ அருமையான ஒரு பாடலாக்கி இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஊன் இந்த பொதி, ஊன் பொதி, இந்த உடம்பு இன்னும் போகலையே அப்படின்ற ஒரு நிலையில், அது மாணிக்க வாசகர் அவருக்காக இல்லை, நம் போன்றவர்களுக்காக சொன்னது. இன்றைக்கும் நம்ம இறை சார்பில் இருக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சா வழிபாடு செய்கிறோம், விளக்கு ஏற்றோம், நம்முடைய துன்பங்கள் போக வேண்டும் என்று நல்ல திருமுறைகள் பாராயணம் பண்ணுறோம். இவ்வளவு பண்ணிய போதும் நமக்குள் அச்சம் வரலாமா? ஒரு காலம் வரக்கூடாது. இறைவன் உறுதியாக செய்வான் அப்படின்ற அந்த உறுதிப்பாடு நமக்கு வரணும். இதைத்தான் இந்த பாடல் நம் பொருட்டாக சொன்ன மணிவாசகர். இந்த பிரபஞ்ச வைராக்கியம் என்பது மீண்டும் மீண்டும் நமக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடியது.
ஏன்னா வினைக்கு ஈடாக தானே சுவாமி கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த வினைக்கு ஈடாக வரும்போது நமக்கு துன்பம் வந்துடுமோ? இவ்வளோதான் நல்ல சாமி கும்பிட்டாச்சு, இவ்வளோ வழிபாடு செஞ்சாச்சு, ஆனாலும் துன்பம் வந்துடுமோ என்ற ஒரு பயம் நமக்குள் வரக்கூடாது. எப்படி அந்த சந்திரன் பயந்து போய் அங்கே ஒளிந்ததோ அதுபோல் எனக்கு ஒரு வரக்கூடாது என்பதை இந்த ஒரு இறைவனுடைய ஜடாமுடி, அதில் இருக்கும் பொருள்கள், அதனுடைய தன்மையை சொல்லி தன்னுடைய தன்மையையும் ஒப்பிட்டு சொல்லி இது போல வரக்கூடாது என்ற பிரபஞ்ச வைராக்கியத்தையும் இந்த பாடலிலே 42வது பாடலிலே நீத்தல் விண்ணப்பத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் மணிவாசகம் பிறந்த. நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டியது, நாம் எங்கே இருக்கிறோம்? இறை சார்பிலே இருக்கும், இறை அடியார்களோடு கூடி இருக்கிறோம், இறைவனையே துதித்து வணங்கக்கூடிய சார்பு பெற்றவர்களாக இருக்கிறோம். அதனால் நமக்கு துன்பம் என்பது ஒரு காலம் இறைவன் வரவிட மாட்டார் என்ற உறுதிப்பாட்டோடு நாம் வாழ வேண்டும் என்று இந்த பாடல் நமக்கு சொல்கிறது. கதி அடியேற்கு உன் களல் தந்து அருளவும் ஊன்களியா விதி அடியேனை விடுதி கண்டாய். வெண்தலை முளையில் பதி உடை வாழ் அற பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி மதிநெடுநீரில் குளித்து ஒழிக்கும் சடை மன்னவனே. ஞானமே வடிவான பரம்பொருளே என்று சொல்வது போல சடை மன்னவனே என்பதாக அழகாக அமைத்து கொடுத்த 42வது நீத்தல் விண்ணப்ப பாடலை இன்றைக்கு சிந்திப்பதற்கு அருமையாக நமக்கு வாய்ப்பளித்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களின் பொற்பாதம் படித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதீபதே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்.